இந்த வீடியோல ஆர்டர் பை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆர்டர் பை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சார்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ சார்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகுறது தான் ஆர்டர் பை. இந்த பை டிஃபால்ட் வந்து அசெண்டிங் ஆர்டர் தான், ஸோ எதுவுமே கொடுக்க வேண்டியது. டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணணும்னா மட்டும்தான் ஒரு கீவேர்டை ஆட் பண்ணிக்கணும். எப்பயுமே இந்த சார்ட் பண்ணக்கூடிய ஆர்டர் பை செலக்ட் queryல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு ஒரிஜினல் டேபிள் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தா அதே ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ்ன்ற டேபிளை வச்சுதான் இந்த ஆர்டர் பை பார்க்க போறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோடைய பேர், டேபிள் பேரு டீடைல்ஸ். இப்போ ஒரிஜினல் டேபிள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா நேம் எல்லாமே பாருங்க, நேம் வந்துட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இல்ல. இப்ப எனக்கு இது சார்ட் பண்ணணும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. அதுக்கு நான் எப்படி query எழுதணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோடைய பேரு ஆர்டர் பை நேம் அப்படின்னு நான் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நான் கோ கொடுக்குறேன். இப்ப பாருங்க நேம் வந்துட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் பார்த்தாலே தெரியும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இது டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் எனக்கு விக்ராந்த் வான்மதி அப்படின்னு சொல்லி இப்படி டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு சார்ட் ஆகும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த ஆர்டர் பை நேம்ல பக்கத்துல டிஇஎஸ்ன்ற கீவேர்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு சார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆட் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க எனக்கு பேரு டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு நேம் ஏஜ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகணும். இப்ப நான் ஏஜை வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணணும். எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்ப எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகணும்னா நான் ஸ்டார் போடுறேன். எனக்கு ஸ்டார் தேவையில்லை. நேமு செலக்ட் நேமு அடுத்து ஏஜ் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். நேம் ஏஜ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஆர்டர் பை எனக்கு ஏஜ் வச்சு ஆர்டர் பண்ணணும். எனக்கு அசெண்டிங் ஆர்டர்லயே வந்துட்டு சார்ட் பண்ணா போதும். அதனால நான் இந்த கீவேர்ட் டிஎஸ்சியை எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டுட்டு கோன்னு கொடுக்குறேன். பாருங்க நேம் ஏஜ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஏஜ் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருக்கு. ஏஜை வச்சுதான் இந்த நேமும் சார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இப்ப எனக்கு இது டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும். எப்படி எழுதலாம்? அதே நேம் ஏஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஆர்டர் பை ஏஜ்னு கொடுக்குறோம்ல, இந்த இடத்துல டிசெண்டிங் ஆர்டருக்குடைய கீவேர்டு டிஎஸ்சின்னு போட்டுட்டோம் அப்படின்னா ஏஜ் எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆகும். இதுல பார்த்தா இப்ப தெரியும் டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு சார்ட் ஆயிருக்கு. 40 தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ அப்ப சார்ட் பண்ணணும் அசெண்டிங் ஆர்டர்லயே டிசெண்டிங் ஆர்டர்லயே சார்ட் பண்ணா நாம யூஸ் பண்ண வேண்டிய கமாண்ட் ஆர்டர் பை யூஸ் பண்ணணும். ஆர்டர் பை எப்பயுமே செலக்ட் queryயோட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்.